மேகதாது அணையை தடுப்போம், காவிரியை காப்போம். தமிழ்நாட்டில் 74 காவிரி பாசனம் 29 லட்சம் ஏக்கரா இருந்தது. இன்னைக்கு 20 லட்சம் ஏக்கரா. 9 லட்சம் தமிழ்நாட்டில் குறைஞ்சிருக்கு பாசனம், காவிரி பாசனம். கர்நாடகாவில் 6.5 லட்சத்துல இருந்து இன்னைக்கு 21 லட்சமா உயர்ந்திருக்கு. அவங்க இன்னும் 10 லட்சம் ஏக்கர் கூடுதலா அதிகமாகும். நமக்கு தான் குறையும். இவ்வளோ பாதிப்புகள் இந்த ஒரு அணையில இருக்கு. அதனால இது ஏதோ சும்மா அவங்க சொல்ற காரணம் எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. கடுமையா நம்ம எதிர்க்கணும். அதற்கு எல்லாம் கட்சி, ஜாதி, மதம் ஏனோ எதுவும் பாக்குறீங்க, எல்லாம் வாங்க. நீங்க இளைஞர்கள் நீங்க ஜல்லிக்கட்டுக்கு எப்படி நீங்க தன்னார்வமாக நீங்க அந்த ஜல்லிக்கட்டை நம்ம மீண்டும் கொண்டு வந்தோமோ அதே போன்று கர்நாடகாவில் இந்த மேகதாது அணை கட்டக்கூடாது. அதற்கு அத்தனை பேரும் தமிழ்நாட்டில் இல்ல, எனக்கு பாதிப்பு இல்ல, நான் கன்னியாகுமரியில இருக்கிறேன், நான் கோயம்புத்தூர்ல இருக்கிறேன், நான் ராமநாதபுரத்தில் இருக்கிறேன், நான் மதுரையில் இருக்கிறேன், சென்னையில் இருக்கிற எல்லாத்துக்கும் பாதிப்பு. 2 வகையான பாதிப்பு. இது நீங்க கன்னியாகுமரியில வாழ்ந்தாலும் சரி, சென்னையில வாழ்ந்தாலும் சரி, எங்க வாழ்ந்தாலும் காவிரி நமக்கு சோறு போடுது. அந்த சோறு போடுற அந்த தண்ணியை நிறுத்தக்கூடாது. 2வது, மதுரையில பாத்தீங்கன்னா மேலூர்ல காவிரி கூட்டு குடிநீர் திட்டம், மதுரை மேலூர்ல வைகை போற மதுரையில், ராமநாதபுரத்துல காவிரி கூட்டு குடிநீர் திட்டம், இப்போ ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம். ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் இது ஏதோ தருமபுரி மாவட்டத்துக்கு மட்டும் கிடையாது. தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருவண்ணாமலை, திருப்பத்தூர் மாவட்டம், வேலூர் மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம், அவ்வளோ மாவட்டத்திற்கு போகுது. அப்போ நீங்க மேகதாதுல அணை கட்டினீங்கன்னா குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது. ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம், ராமநாதபுரம் கூட்டு குடிநீர் திட்டம், மதுரையில் மேலூர் கூட்டு குடிநீர் திட்டம், காவிரி குண்டார் திட்டம், மேட்டூர் உபரிநீர் திட்டம், இப்படி பல திட்டங்கள் ரத்தாகும், செயல்படுத்த முடியாது. அதனால இது எனக்கு பாதிப்பு இல்லைன்னா எல்லாத்துக்கும் பாதிப்பு. அதிக பாதிப்பு சென்னையில் வாழ்கின்ற மக்களுக்கு. ஏன்னா வீராணை ஏரி மூலமா உங்களுக்கு தண்ணி வருது, காவிரி தண்ணி தான் வருது உங்களுக்கு. அந்த காவிரி தண்ணி இல்லைன்னா சென்னையில குடிக்கிறது தண்ணி கிடையாது உங்களுக்கு. அதனால எல்லாருக்கும் பாதிப்பு. அந்த வகையில நீங்க எல்லாம் ஊடகங்கள் மூலமா உங்களுக்கு வேண்டி கேட்டுக்கிறேன், இந்த செய்தி எல்லாத்துக்கும் எடுத்துட்டு போங்க. இது முக்கியமான தமிழ்நாட்டுடைய மிக மிக முக்கிய அவசரமான பிரச்சனை இது. ஏன்னா மத்தியில தேசிய கட்சிகள் தான் ஆண்டு கொண்டிருக்கின்றனர். அதே போன்ற கர்நாடகாவிலும் தேசிய கட்சிகள் தான் ஆண்டு கொண்டிருக்கின்றனர். தமிழ்நாட்டில் மாநில கட்சிகள் ஆண்டு கொண்டிருக்கின்றனர். ஆனால் மத்தியில் ஆளுகின்ற தேசிய கட்சிகள் கர்நாடகாவில் இருக்கின்ற தேசிய கட்சிகளுக்கு தான் ஆதரவாக செயல்படுவாங்க. அது பிஜேபி இருந்தாலும் சரி, காங்கிரஸ் இருந்தாலும் சரி. அந்த வகையில அதற்கு தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக இருக்க மாட்டாங்க. நமக்கு ஒரே ஆதரவு நீதிமன்றங்கள் தான். உச்ச நீதிமன்றம், பசுமை தீர்ப்பாயம், அப்படிலாம் போயிட்டு பல வழக்குகள் பல திசையில போட்டு 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 இதை வரவிடாம அதை பார்த்துக்கணும். அதே போன்று நண்பர் ராகுல் காந்தி அவர்களுக்கு ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள். ராகுல் காந்தி அவர்கள் அந்தமான் தீவுல கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட் ஒரு திட்டம் மத்திய அரசு அது கொண்டு வர இருக்கின்ற திட்டம். அது ஸ்ட்ராட்டஜிக்கல், எக்கனாமிக்கல், அது ஒரு நமக்கு பலம் சேர்க்கின்ற திட்டம். சீனாவுடைய ஆதிக்கத்தை குறைக்கின்ற திட்டம். அந்த திட்டத்தில் ஒரு பகுதி, அந்த தீவுல இருக்கிற ஒரு பகுதி காட்ட அப்புறப்படுத்தி இல்ல கொஞ்சம் விலக்கி அந்த திட்டத்தை கொண்டு வர திட்டமிட்டிருக்கிறார்கள். இதற்கு மரியாதைக்குரிய திரு ராகுல் காந்தி அவர்கள் அதை கடுமையாக எதிர்க்கின்றார். அந்த இடத்தை போய் பார்வையிட்டு அவ்வளவு பெரிய மரத்தை அழிக்கிறாங்க, இவ்வளவு பெரிய மரங்கள்லாம் அழியும் அப்படிலாம் சொல்லி அது அவருடைய எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றார். அவருடைய எண்ணங்களுக்கும் அவருடைய உணர்வுகளுக்கும் நிச்சயமாக நாங்கள் மதிப்பளிக்கின்றோம். ஏன்னா நானும் ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலர். ராகுல் காந்தி அவர்கள் இது என்வாயர்மெண்ட் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும் சொல்லியிருக்காரு. அது நானும் அதுக்கு உடந்தையா இருக்கிறேன். அந்த கருத்துக்கு நானும் உடந்த. அதே மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் இந்த மேகதாது அணை கட்டினா 12,500 ஏக்கர் காடு, பழமையான காடு, அவ்வளோ விலங்குகள் இருக்கு, வன விலங்குகள்லாம் இருக்கு, அதையெல்லாம் அழிகின்ற ஒரு சூழல் இருக்கிறது.
அதே உணர்வை வைத்து மரியாதைக்குரிய திரு ராகுல் காந்தி அவர்கள் இந்த மேகதாது திட்டத்தையும் எதிர்க்க வேண்டும். எதிர்ப்பது மட்டும் கிடையாது, அவருடைய காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கின்ற முதலமைச்சரிடம் சொல்லி இதை கொண்டு வராதீர்கள், காடு அழியும், சுற்றுச்சூழல் அழியும், வன விலங்குகள் அழியும், பிற்காலத்தில் பிரச்சனை பெரிய அளவில் சூழல் பிரச்சனை வரும் என்று அறிவுரை சொல்ல வேண்டும். இதான் எங்களுடைய கோரிக்கை. நாங்க ராகுல் காந்தி கிட்ட சண்டை போடுறது கிடையாது. அவருடைய எண்ணமோ எங்களுடைய எண்ணமோ ஒண்ணுதான், ரெண்டும் ஒரே கருத்து தான் நாங்க சொல்றோம். அந்தமானுக்கு ஒரு நீதி, கர்நாடகா ஒரு நீதி கிடையாது. எங்கே சூழல் பாதிக்கப்பட்டாலும் அதை விடக்கூடாது, அதுதான் நம்முடைய கடமை. அதனால இதை ஒரு வேண்டுகோளாக நான் மரியாதைக்குரிய திரு ராகுல் காந்தி இடம் நான் வைக்கின்றேன்.